நம்ம இன்னைக்கு கீ மைசூர் பாக் ஆனால் கீ இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு கீ பிடிக்கிறது இல்லைல்ல, அதனால் உங்களுக்காகவே நான் இன்னைக்கு கீ இல்லாமல் மைசூர் பாக் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது அப்படியே கீ மைசூர் பாக் போலவே நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் கீ மைசூர் பாக் அளவுக்கு வாசனை அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் வீட்லேயே நம்ம செய்ய முடியும். ஹோம்மேட் மில்க் பவுடருடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எனக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் தேங்காய் எண்ணெய் பாதி ரிஃபைண்ட் ஆயில் பாதியும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா வெறும் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் வச்சு கூட இந்த ரெசிபி பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இது நல்ல தண்ணியாக லிக்யூடு பதத்துக்கு இருக்கணும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சக்கரை பாகில் ஊற்றி கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் அளந்தோமோ அதே கப்பில் சக்கரை எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சி வர்றது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சக்கரை லேசாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா முழுமையாக கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஸ்டேஜில் இதுக்கு பாகு பதம் வந்து நம்ம செக் பண்ணணும். நீங்கள் பாகை கையில் தொட்டுட்டு லேசாக இது மாதிரி இழுத்து பார்க்கணும். அப்போ ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையும். அது வந்து ஒரு கம்பி பதம், அது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல கடலை மாவு பால் பவுடர்லாம், அந்த கலவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வரும். அது வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து இடையிடையில் ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். நான் வந்து ஆரம்பத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருந்தேன், இப்போ ரிஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் முழுமையாகவே ரிஃபைண்ட் ஆயிலில் பண்ணலாம், இல்லை முழுமையாகவே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் கூட பண்ணலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் இது நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடிக்கும் ஒரு 1/2 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். நீங்கள் இதுவே நெய் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 கப் அளவு நெய் சேர்த்து கூட நீங்கள் இந்த ரெசிபி பண்ணலாம். இல்லைனா பாதி எண்ணெய் பாதி நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கலந்துகிட்டே இருங்க. நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் இது நல்லா உறிஞ்சட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிடுச்சு. இது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம். மைசூர் பாக் பெர்ஃபெக்டாக வரணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் வந்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நீங்கள் சக்கரை பாகு காய்ச்சிக்கணும். ஒருவேளை நீங்கள் ஒரு கம்பி பதத்தை தாண்டிட்டாலோ இல்லை மிஸ் பண்ணிட்டாலோ மைசூர் பாக் வந்து ஹார்டாவோ இல்லைனா சூவியாவோ வரும். ஸோ மைசூர் பாக் பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ரேஷியோ, இன்னொன்று வந்து கம்பி பதம் வர வரைக்கும் பாகு காய்ச்சிருது. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்குது, நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்ளை பண்ண ஒரு ட்ரேக்கு இந்த மைசூர் பாக்கை மாற்றிடுங்க. நீங்கள் ட்ரே தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க பிளேட்டு கூட எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ட்ரேக்கு மாற்றினதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் ஆகியிருக்கு. மைசூர் பாக் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. தொட்டு பார்த்தாவே தெரியும். இப்போ இந்த ட்ரேவை அப்படியே ஒரு பிளேட்டில் கவிழ்த்திடுங்க. லேசாக டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ நம்ம இந்த மைசூர் பாக்கை பீசஸ் போட்டுடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான, வாயில் வச்சதும் கரையிறது அளவுக்கு நல்ல டேஸ்டியான மைசூர் பாக் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2-3 நாளைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ரேஷியோ மாறாமல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ பெர்ஃபெக்டாக செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மைசூர் பாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.